mistake, underestimating what you've. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு சேனல். லாக்டவுனுக்கு அப்புறமா நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரிப் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்க வந்துட்டு ஒரு பிரியாணி இன்னைக்கு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, போய் பார்க்கலாம். ஒரு 20 பேருக்கு பிரியாணி வைக்க போறாங்களாம். போய் பார்ப்போம் எப்படி குக் பண்றாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். வாங்க, நீங்களும் எங்க கூட வந்து என்ஜாய் பண்ணுங்க. You made a mistake, underestimating what you've taken on. I'm out of the cage 'cause you opened the door. நம்ம எப்ப சமைச்சாலுமே நம்ம விறகடுப்புல செய்யக்கூடிய சமையல் தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ நம்ம இங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மட்டனை ஃபர்ஸ்ட் குக் பண்ணிட்டாங்க. விறகடுப்புல தான் குக் பண்ணியிருக்காங்க. விறகடுப்புல மட்டன் கூட இஞ்சி பூண்டு அப்புறமா மஞ்சள் இது இவ்வளவும் சேர்த்து நல்லா குக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேல அவ்வளவு நெய்யா அப்படி படர்ந்து சூப்பரா இருக்கு. இனி அடுத்த ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததா பிரியாணி செய்யறதுக்கு தேவையான காய்கள் எல்லாமே கட் பண்ணிடலாம். You made a mistake, underestimating what you've taken on. I'm out of the cage 'cause you opened the door. You're as innocent as gold. You made a mistake, underestimating what you've taken on. அடுப்பு செட் பண்ணி அதுக்கு மேல பாத்திரம் வச்சிருக்காங்க. இனி இந்த நல்ல தீ வருது. இனி இதுல வந்துட்டு ஒரு 200 கிராம் போல நெய் விட்டுருக்காங்க. நெய் வந்துட்டு நல்ல லிக்விட் ஃபார்ம்ல வரட்டும். லிக்விட் ஃபார்ம்ல வந்த உடனேயே அது கூட கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் போல சன்ஃபிளவர் ஆயில் விடுறாங்க. அடுத்ததா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடுறாங்க. கூடவே வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறாங்க. அடுத்ததா இஞ்சி பூண்டு, அது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்குறாங்க. நல்லா வதக்கி அதை அழகா ஒரு பேஸ்ட் ஃபார்ம்ல வர்றது வரைக்கும் வதக்குறாங்க. அதுல தேவைக்கு ஏற்ப உப்பு, மஞ்சள், மல்லித்தூள், மிளகாய் பொடி, அப்புறமா கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கிளறி விட்டுக்கிறாங்க. கூடவே தயிரும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. பன்னிரண்டு கப் ரைஸுக்கு 24 கப் தண்ணி அளவுல, அதாவது 1 கப் ரைஸ் எடுத்தோம்னா 2 கப் தண்ணி அளவுல எடுத்து ஊத்துறாங்க. இது கூடவே அவங்க புதினா இலையும் மல்லித்தலையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிறாங்க. விட்டு வச்சு அதை மூடி வச்சிடறாங்க. தண்ணி கொதிச்ச உடனேயே 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசி அதுல கொட்டி திருப்பி நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. இப்போ அரிசி நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல மூடி வச்சுட்டு தம் போட்டுறாங்க. போட்ட பிறகு ஒரு 15 மினிட்ஸ் தாண்டி அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஏரியாவே அப்படி சுத்தி வாசனை கம கமன்னு மணக்குது. ஃபைனலா நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எதுக்கு வந்தோமோ அந்த வேலை நடக்க போகுது. சாப்பாடு போட போறாங்க. பந்தியில அப்படியே எல்லாரும் சுத்தி இருக்க நல்ல சாப்பாடு இது பண்றாங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மட்டன் பிரியாணி இருக்கு, அப்பளம் இருக்கு, வெங்காய பச்சடி இருக்கு, கூடவே ஒரு சின்ன மட்டன் கிரேவி வச்சிருக்காங்க. எல்லாமே நல்ல தூள் கிளப்புது. இதோட முக்கியமா ஃபைனல் டச் ஒண்ணு இருக்கு. வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஃபைனல் டச்சிங் ஸ்வீட்ஸ் இல்லாம எதுவுமே இல்லை. ஃபைனலா ஒரு பால் பாயசம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி அடிப்பொலியாக இருந்துச்சு. குக்கிங் ப்ராசஸ் வந்துட்டு எல்லாருமே 1 by 1 அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்.
எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுற்றலாம் சுவைக்கலாம். நன்றி.